ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். பாலன் தி பாய் ஜி5ல தமிழ் டப்பிங்ல வெளியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு அம்மா சிறையிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இவங்க சிறையிலிருந்து வெளியே வந்ததும் ஒரு பிம்ப் அண்ட் என்ஜிஓ உடைய 2 கான்டாக்ட் இவங்க கிட்ட இருக்கு. அதாவது இவங்க தவறான ஒரு வழிக்கு போலாம், இல்லனா சுயமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான 2 பாதைகள் இருந்தாலும் அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இவங்க தன் மகனோட தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் அம்மா கிட்ட இப்ப எந்த ஊரு எந்த பேர்ல நம்ம போக போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருடைய கேரக்டரோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுச்சு. அந்த அம்மாக்கு ஒரு மிஸ்டீரியஸ் அண்ட் ட்ரபிள்டு பாஸ்ட் இருக்கும். தன்னுடைய மகனை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போற ஒரு அம்மாவா இருப்பாங்க. சின்ன பசங்களுக்கு அம்மாக்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா போற இடமெல்லாம் புதுசா ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அதுக்கான கதையை சொல்லி சர்வைவ் எப்படி ஆகுறது அப்படின்றத கத்து கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட லைஃப் நார்மல் ஆகுற மாதிரியான ஒரு சூழல் அமைய அதுவுமே ரொம்ப நாள் நீடிக்காம போகுது. அம்மா கிட்ட இருந்து சில வருடங்களா பிரிஞ்சிருக்கிற அந்த பையன் பாத்தீங்கன்னா தன் அம்மாவுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளம்புறங்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. ஒரு டிஃபரெண்ட் அண்ட் அன்பிரெடிக்டபிள் மூவியா இந்த படம் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்குமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல வர கேரக்டர்ஸ்க்கே பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதே தெரியாது. அடுத்தடுத்த முடிவுகள் எடுத்துட்டே போவாங்க. அவங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதான் நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு வெல் ரிட்டன் ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டரை படம் முழுக்கவே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணாங்க. இவங்க போற ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு சேஃப்டி அப்படின்றது இருக்கா அப்படின்ற ஒரு டென்ஷன் பில்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த இடங்கள்ல இவங்களுக்கு வர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. குறிப்பா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயதான பாட்டியை பாத்துக்கிற மாதிரியான ஒரு எபிசோடு இருக்கும். அதுல வர காட்சிகள் எல்லாமே ஒரு வேற லெவல் என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் ஸ்டேஜ் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டொவினோ தாமஸ் உடைய ரோல் வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வரும்போது அந்த ட்விஸ்ட்டை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணாலுமே அதை எப்படி ஸ்டேஜ் பண்ணாங்க அப்படின்ற விதத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான். படம் முழுக்கவே ஒரு ஈரிய அட்மாஸ்பியரை விஷுவல்ஸ் மூலமாவும் டயலாக்ஸ் மூலமாவும் ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணாங்க. அபாஸ்க்கும் இந்த பையனுக்கும் இருக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்க. இந்த படம் முழுக்கவே நிறைய டீடைலிங் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே குறைவான டயலாக்ஸ் வச்சு விஷுவலாவே நிறைய விஷயங்களை கன்வே பண்ணிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபசானா பலத்திங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பினாமினல் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய கேரக்டருமே பாத்தீங்கன்னா பெருசா நிறைய டயலாக்ஸ் எதுவுமே பேசாம எக்ஸ்பிரஷன்லயே கன்வே பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த குட்டி பையனா நடிச்ச ஆதிசேஷன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்துடைய பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. ஒரு அவார்ட் வர்த்தி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்துடைய பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரம். 2026 வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடுத்த இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பாலன் தி பாய் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.